Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் PGDRB இங்கிலீஷ் சிலபஸ் யூனிட் 1 The Book of the Duchess அப்படின்ற இந்த ஒரு போயத்துடைய நட்ஷல் சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். The Book of the Duchess அப்படின்றது வந்து நரேட்டிவ் போயம் ஜெஃப்ரி சாசர் தான் வந்து எழுதியிருக்காரு. அரவுண்ட் 1368 to 1372 இந்த ஒரு டைம் பீரியடில் தான் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒரு போயம் வந்து இவருடைய ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒன் ஆஃப் த எலிஜி அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தோன்னா ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்றவங்களுடைய ஒய்ஃப் தான் வந்து பிளான்ச்சே ஆஃப் லான்காஸ்டர். இந்த ஜான் ஆஃப் காண்ட் வந்து யார் அப்படின்னா பேட்ரன் ஆஃப் சாசர். ஸோ ஜான் ஆஃப் காண்டோடைய ஒய்ஃப் தான் வந்து பிளான்ச்சே ஆஃப் லான்காஸ்டர். ஸோ அவங்க வந்து இறந்துருவாங்க. அவங்களுடைய டெத்தை வந்து கம்மமரேட் பண்ணி ஒரு போயம் வந்து ஜான் ஆஃப் காண்ட் சாசரை வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்படி எழுதின ஒரு போயம் தான் வந்து த புக் ஆஃப் த டச்சஸ். ஸோ இந்த புக் ஆஃப் த டச்சஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நட்ஷல் நோட்ஸாக வந்து பார்த்துடலாம். இந்த போயம் வந்து எப்படி பிகின் ஆகும் அப்படின்னா, நரேட்டர் வந்து இன்சோம்னியாவால் வந்து லேமெண்ட் பண்ணிகிட்ருப்பார். நரேட்டருக்கு வந்து 8 இயர்ஸாகவே வந்து இன்சோம்னியாவால் வந்து சஃபர் ஆகிட்டே வந்துருப்பார். ஸோ அவருக்கு வந்து நைட் ஆனாலே வந்து தூக்கம் வராது. ஸோ அதனால் டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து எப்போவுமே வந்து புக் ரீட் பண்ணுவார். ஸோ மித் ஆஃப் சிஎக்ஸ் அண்ட் ஆல்சியோன் அப்படின்ற அந்த ஒரு மித்து, ஸோ அந்த ஒரு ஸ்டோரியை தான் வந்து ரீட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இது வந்து மெட்டமோஃபோசிஸில் உள்ள ஒன் ஆஃப் த மித்து. ஸோ இந்த மித்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஎக்ஸ் அண்ட் ஆல்சியோன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த சிஎக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பர்சன் வந்து கடலில் போயிட்டுருக்கும்போது ட்ரவுன் ஆயிடுவார். ஸோ மூழ்கிடுவார். ஸோ இந்த ஸ்டோரி வந்து நரேட்டருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்கும். அண்ட் ஃபைனலாக நரேட்டருக்குமே வந்து தூக்கம் வந்துடும் அண்ட் தூங்கிடுவார். அண்ட் தூக்கத்தில் வந்து அவருக்கு ட்ரீம்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ட்ரீமில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, மே மார்னிங்கில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட்டில் வந்து இவர் வந்து நடந்து போயிட்டுருப்பார். நரேட்டர் வந்து நடந்து போயிட்டுருப்பார். அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது இவர் வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் பண்ண ஒரு நைட்டை வந்து பார்ப்பார். ஸோ அவர் வந்து ரொம்பவே வந்து சாரோஃபுல்லான ஒரு ஃபேஸில் வந்து இருப்பார். ஸோ ரொம்ப வருந்திக்கிட்டு இருப்பார், ரொம்ப துக்கத்தோடு வந்து இருப்பார். ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஸோ அவருடைய லேடி லவ்வுமே வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ லேடி லவ் வந்து லாஸ் ஆனது நினச்சி வந்து அவர் வந்து மூன் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து த நைட் அப்படின்ற அந்த கேரக்டரை வந்து ஜான் ஆஃப் காண்ட்டை வந்து பர்சானிஃபை பண்ணி வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது நைட் வந்து நரேட்டர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருடைய டீப் லவ் வந்து அவருடைய லேடி லவ் மேலே எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு க்ளோயிங் டேர்ம்ஸால் வந்து அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதை வந்து சொல்கிறாங்க. நைட்டு சொல்கிற அந்த ஒரு லவ் ஸ்டோரியிலேயே வந்து நல்ல ஒரு கிளியராக வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியுது. ஸோ அவருடைய லவ் வந்து அவருடைய லேடி லவ் மேலே எந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கு. அண்ட் இந்த லேடி லவ் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா வந்து ஸோ இவர்கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு க்ரீஃப் அப்படின்றது வந்து இருக்குது. எந்த அளவுக்கு லவ் பண்ணதுனால ஸோ இவர் வந்து இன்னும் அவருடைய லேடி லவ் நினச்சி வந்து ரொம்பவே வந்து மூன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது வந்து ஸோ இந்த இது மூலமாக வந்து தெரியுது. நரேட்டருமே வந்து லிசன் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காரு. ஸோ அவருக்குமே வந்து ரொம்ப சிம்பத்திக்கலாக வந்து இருக்குது. அண்ட் எப்படியாட்டும் வந்து நைட்டை வந்து கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன தான் வந்து இருந்தாலும் நைட்டுடைய அந்த சாரோ வந்து ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக வந்து இருக்குது. ஸோ அவர் வந்து ரொம்பவே வந்து எமோஷ்னலாக வந்து பேசிகிட்ருக்காரு. ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா நரேட்டர் வந்து அவருடைய ட்ரீம்லேருந்து எந்திரிறாரு. தூக்கத்துலேருந்து எந்திரிறாரு. ஸோ இந்த ட்ரீம்லேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் லாஸ் அப்படின்றதுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த நைட் வந்து அவருடைய லேடி லவ் மேலே எந்த அளவுக்கு வந்து லவ் இருக்கிறதுனால, லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து இருக்கிறதுனால ஸோ ஸ்டில் அவருடைய லேடி லவ் நினச்சி எவ்வளோ அளவுக்கு வந்து க்ரீஃப் அண்ட் மோனோட வந்து இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து த புக் ஆஃப் த டச்சஸ் அப்படின்ற அந்த ஒரு போயத்தில் உள்ள நட்ஷல் சம்மரி. நெக்ஸ்ட் நம்ம இந்த போயத்துடைய தீம்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தீம் லவ் அண்ட் லாஸ். ஸோ இந்த போயத்துடைய சென்ட்ரல் தீம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டீப் லவ். அந்த நைட்டுக்கும் அவருடைய லேடி லவ்க்கும் இடைப்பட்ட அந்த ஒரு டீப் லவ். அதே மாதிரி அந்த நைட் வந்து அவருடைய லேடி லவ்வுடைய டெத்துக்கு அப்புறமா வந்து எந்த அளவுக்கு ஓவர்வெல்மிங்காக வந்து அவருடைய க்ரீஃபை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு லாஸை வந்து இங்கே வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க.
ஸோ 11 லாஸ் அப்படின்றது வந்து இந்த போயத்துடைய சென்ட்ரல் தீம். அண்ட் த செகண்ட் தீம் இஸ் ட்ரீம் விஷன். ஸோ இந்த போயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரீம் விஷன் ஜானர் வந்து இருக்குது. ஸோ இந்த நரேட்டரோடைய ட்ரீம்லேருந்து நமக்கு வந்து என்ன விஷயங்கள் வந்து தெரிய வருது அப்படின்னா தீம் ஆஃப் லவ் அண்ட் ஆல்சோ மோர்னிங். ஸோ இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி வந்து இருக்குது. அண்ட் த லாஸ்ட் தீம் இஸ் கன்சலேஷன் அண்ட் கம்பேஷன். ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தீம் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்டில் வந்து இந்த ஒரு விஷயமுமே வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கு. ஐ மீன் ஸோ ஒரு பர்சன் வந்து ரொம்பவே வந்து மோன்ஃபுல்லாக வந்து இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்கு ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதுமே. ஸோ ஐடியா ஆஃப் ஃபைண்டிங் கன்சோலேஷன் அண்ட் ஆல்சோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்பேஷன் இன் டைம்ஸ் ஆஃப் க்ரீஃப். ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இங்கே போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த போயத்துடைய இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ மெனி a man in awe we say with love for to endure. ஸோ இந்த லைன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற தீம் வந்து என்ன அப்படின்னா என்டியூரிங் லவ் அண்ட் தி சஃபரிங் இட் கேன் பிரிங். நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்க மேலே வந்து அன்பாக இருக்கோமோ ஸோ அவங்களுடைய லாஸ்னால் ஸோ என்னென்ன சஃபரிங்குமே வந்து அது கொண்டு வருது அப்படின்றது வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. And the second quote is, and for my lady's sake, he called it Mercurius, that men clip in fortune's hours. ஸோ இந்த கோட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நைட்டுடைய லவ்வை பற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவருடைய லேடி லவ் மேலே எந்த அளவுக்கு வந்து ஆழமான அன்பு வந்து அவர் வந்து வச்சிருக்கிறதுனால அவருடைய லேடி லவ் கூட இருந்த அந்த ஒரு ஹவர்ஸ் பற்றி நினச்சி ஸோ அந்த ஃபார்ச்சூனை எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இந்த போயத்துடைய ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தி லாங் கேஸ்டில் வித் வேல்ஸ் ஒயிட் பை செம்லி செத் ஐ சே வாஸ் ஹியர் நீ ஹியர் வாட் கேன் ஐ டூ ஐ ஸ்லீப் நோ மோர் தேன் டோட் த க்ரூ. ஸோ இதுதான் வந்து த புக் ஆஃப் த டச்சஸ் அப்படின்னு இந்த போயத்துடைய ஓப்பனிங் லைன்ஸ். நெக்ஸ்ட் த ட்ரீம் மிஷனில் உள்ள இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் பார்க்கலாம். பட் நாட்லெஸ் ஐ வில் நாட் லெட் though me were liver sleep a while and have a waking all this night. Next the lament of the black night. ஸோ அந்த பாட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் பார்க்கலாம். For never more might I see her for which I have so great dough that I do nothing else live. Next the knight's description of his lady பற்றி பார்த்துடலாம். She was so fair, so fresh and free and goodly as well to see as any woman might be. Finally, the night's sorrow பற்றி பார்த்துடலாம். I have lost more than thou worst, my sorrow and all mine heaviness. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து த புக் ஆஃப் த டச்சஸ் அப்படின்ற அந்த போயத்துடைய சம்மரி அண்ட் அதோடைய தீம்ஸ் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கோட்ஸ். So that's all about this video. Hope this video will be useful one, and thank you so much for watching this video till the end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tada, bye bye.